ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு வேலைவாய்ப்பு சேனல். ஸோ இன்றைக்கான நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளர், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா விஏஓ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய கிராமத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கீழே அசிஸ்டண்ட்டாக இருக்கிற உதவியாளருக்கான போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு வருவாய்த்துறையின் கீழ் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் காலியாக உள்ள 3000 கிட்டத்தட்ட 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான ஆள் சேர்ப்பு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும். கிராம உதவியாளர் கிராம நிர்வாகி அதிகாரி விஏஓவின் கீழ் பணியாற்றியவர். அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள வருவாய் கிராமங்களில் அதிகாரம் பெற்றுள்ளனர். அவர்களின் கடமைகளில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரி வசூலித்தல், டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறது, கிராம நிதிகளை மேற்பார்வை செய்தல், நில வருவாய் பதிவுகளை உருவாக்குதல், கணக்குகளை தொடர்ந்து பராமரித்தல் மற்றும் பிறப்பு மற்றும் இறப்பு போன்ற முக்கிய நிகழ்வுகளை ஆவணப்படுத்தும் பதிவேடுகளை புதுப்பித்தல் ஆகியவை அடங்கும். டிஓ கீழே இருக்கிறவங்களும் கிராம உதவியாளருக்கான வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். என்ன போஸ்டிங்கோடைய நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர். எத்தனை போஸ்டிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2299. என்ன தகுதி, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் நிலை 6 கீழ் 11,100 ரூபா முதல் 35,100 ரூபா வரை ஃப்ரெண்ட்ஸ். வேலை இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்வு செயல்முறை எப்படி வந்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஆட்கள் வந்து எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எப்போது வந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது சீக்கிரமாகவே இப்போ விட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2025 பொங்கல் முடிஞ்ச உடனே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அமைப்பு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வருவாய்த்துறையின் கீழ் இதுக்கான போஸ்டிங் வந்து விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்கும் எத்தனை போஸ்ட் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்கோ அந்தந்த டிஸ்ட்ரிக்கான வேக்கன்சி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா 305 போஸ்ட். நெக்ஸ்ட்டு மதுரை 115, திருவள்ளூர் 151, நெக்ஸ்ட்டு ஈரோடு 141, சேலம் 105, காஞ்சிபுரம் 109, திருவண்ணாமலை 103, திருப்பூர் 102, திருச்சி 104, செங்கல்பட்டு 41, கோவை 61, கடலூர் 66, நாகப்பட்டினம் 68, நாமக்கல் 68, திருவாரூர் 139, தூத்துக்குடி 77, சிவகங்கை 46, திருநெல்வேலி 45, விழுப்புரம் 31, வேலூரில் பார்த்திங்கன்னா 30, தருமபுரி 39, கிருஷ்ணகிரி 33, திருப்பத்தூர் 32, திண்டுக்கல் 29, ராமநாதபுரம் 29, நெக்ஸ்ட்டு கரூர் புதுக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா 27, தேனி 25, சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 20, அரியலூர் பெரம்பலூர் ரெண்டுத்துலேயே பார்த்திங்கன்னா 21, மயிலாடுதுறையில் 13, ராணிப்பேட்டையில் வந்து பார்த்திங்கன்னா 43 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு விருதுநகரில் 38, தென்காசியில் 18 விதமான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை வேக்கன்சி அப்படின்றது வந்து அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்கு பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வயது வரம்பு எவ்வளோ வந்து ஏஜ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விதவை அவங்களுக்கு, நெக்ஸ்ட்டு வந்து பிசி அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 21 இயர்ஸ் ஸ்டார்டிங் to 37 பார்த்திங்கன்னா மேக்ஸிமம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா மற்றவர்கள் மீதி ஆதி திராவிடர் பட்டியல் பழங்குடியினர், மிகவும் பின்படுத்தப்பட்ட வகுப்பினர் அவங்களுக்குலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 21 ஆண்டுகள் to 34 ஆண்டுகள். நெக்ஸ்ட்டு மற்ற கேஸ்ட்டுங்கெலாம் பார்த்திங்கன்னா 21 to 32 ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கான சேல்ரி எவ்வளோ இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மாத சம்பளம் ரூபாய் 11,100 முதல் 35,100 வரை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இவங்க வந்து எந்தன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் பே வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து
இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்ற படிகள் மற்றும் சலுகைகளும் கூடுதலாக உண்டு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இதுக்கான தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு அங்கீகாரம் வாயிலிருந்து குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மேல் தகுதி இல்லை, 12ஆம் வகுப்பு. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ச்சி, ஐடிஐ, டிப்ளமோ மற்றும் பிற தகுதிகள் வாய்ந்த விண்ணப்பிக்கிறார்களும் விண்ணப்பிக்கலாம். குறைஞ்சபட்சம் 5th ஸ்டாண்டர்டுக்கான ஸ்டாண்டர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு குவாலிஃபிகேஷன். அதிகபட்சம் எது வேணாலும் படித்திருக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி வந்து எடுப்பாங்க ஆளுங்களை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்து தேர்வு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் இன்டர்வியூ. நெக்ஸ்ட்டு வந்து ஆவணங்கள் சரிபார்ப்பு டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுக்கு வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து மார்க் வந்து போடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்வி தகுதி வச்சு நம்மளுக்கான வந்து 10 மார்க் ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டுநர் தகுதி அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, சைக்கிள் வந்து ஓட்ட தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து இந்த வேலைக்கு அதுக்கு வந்து 10 மார்க். படிக்கவும் எழுதுறதுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு வந்து 40 மார்க்கு. நெக்ஸ்ட்டு பிறந்த இடம் அப்படின்னு இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிறந்த இடம் உங்களுடைய பர்த்ஸ் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய சில சிறப்பம்சங்கள்லாம் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த உங்களுடைய ஊரை பற்றி நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு வந்து 25 மார்க். நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூவில் மற்ற கொஷின்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க். ஸோ மொத்தம் 100 மார்க்குக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த வேலைக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தகுதியும் ஆர்வமும் உள்ள தமிழ்நாட்டு மாநில விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாட்டு வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் CRA அதிகாரப்பூர்வ இணையதளம் அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 2025க்கான கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வந்து வெளியாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே வெளியானவுடனே நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ. ஸோ அதை பார்த்து நிச்சயமாக எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். அந்த எக்ஸாமும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பெல்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஈஸியாகவே தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பை.